இன்றைக்கு தமிழகத்தில் பல கட்சிகள் பல இயக்கங்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யுது. அப்படி இருக்கிற போது புரட்சி தமிழகம் பறையர் பேரவை அப்படின்னு எதுக்கு ஒரு கட்சி? என்ன நீங்க புதுசா என்ன பண்ண போறீங்க? இல்ல இந்த ஒரு கட்சி உருவாகி வளர்ந்து இது என்ன சமூகத்துக்கு செய்து விட போகிறது என்றெல்லாம் ஒரு கேள்வி இருக்கும். நீங்க நாம என்ன செய்ய போறோம்? சில விஷயங்களை இங்க இருக்கிற யாரும் வெளியில சொல்றதில்லை. நான் அதுல 1-2 விஷயங்களை சொல்றேன். 2023-24 தமிழக அரசு இந்த 1000 ரூபாய் கொடுக்குறாங்க இல்லையா, மகளிர் உரிமை தொகை அப்படின்னு ஒரு தொகையை கொடுக்கிறாங்க. அப்போ அதற்கு தமிழக அரசால் ஒதுக்கப்பட்டது அந்த முதல் ஆண்டுல 7000 கோடி. அந்த 7000 கோடியில நம்ம எஸ்சி எஸ்டிக்குன்னு ஒரு தனி சப்ளான் ஒன்று இருக்கு. அதாவது இந்த பகுதியில் நமக்கு தன்னுரிமையை வாங்கி கொடுத்த ஐயா இளைய பெருமாள் அவர்கள் தலைமையில இந்திரா காந்தி அம்மையார் ஆட்சி நடந்து கொண்டிருந்த போது ஒரு கமிட்டி போட்டாங்க. அந்த கமிட்டி இந்தியா முழுக்க ஆய்வு செய்து இந்த மாதிரி பட்டியல் சமூகத்தில் இருக்கிற இந்த பறையர் சமூக மக்கள் எப்படி முன்னேறுவது, இவர்கள் வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவது, இந்த சமூகத்தில் ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது, அதாவது பட்டியல் சமூக மக்கள் கீழையும் பிற சமூக மக்கள் மேலையும் இருக்காங்க, இப்படி மேலையும் கீழும் இருந்தா இது எப்போது வேண்டுமானாலும் இது கலவரமாக மாறலாம், சமூகத்தில் ஒரு அமைதியற்ற நிலை இருக்கும். அதால கீழே இருக்கிற இந்த பட்டியல் சமூக மக்களை உயர்த்துவதற்கு ஆண்டுதோறும் பல கோடி ரூபாய் ஒதுக்கி, அதாவது மொத்த பட்ஜெட்ல ஒரு 20-22% பணத்தை ஒதுக்கி இந்த பட்டியல் சமூக மக்களுக்காக, நமக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனா தமிழ்நாட்டில் இருக்கிற பறையர் பல்லர் அருந்ததியர் சமூக மக்களுக்காக ஒரு நிதியை ஒதுக்குறாங்க. அப்போ 2023-24 நாட்டில் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் 1000 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு ஒரு 7000 கோடியை ஒதுக்கி நமக்காக ஒதுக்கப்பட்ட பணம் இருக்குல்ல, அந்த பணத்திலிருந்து ஒரு 1540 கோடியை ஒதுக்கி, அதாவது நம்ம பணத்தை எடுத்து எல்லா பெண்களுக்கும் பணம் கொடுத்தாங்க. இதை இதுவரைக்கும் யாராவது சொல்லியிருக்காங்களா? அத மாதிரி 2024-25 13,719 கோடி ரூபாய், மொத்தமா 13,719 ரூபாய் ஒதுக்கி அதுல நமக்காக ஒதுக்குறாங்கல்ல, இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் சட்டம் போட்டு இளைய பெருமாள் வாங்கி கொடுத்து வழி வழியா வருது இல்ல, அதுல இருந்து ஒரு 4,390 கோடியை ஒதுக்கி எல்லா பெண்களுக்கும் காசு தரேன்னாரு ஸ்டாலின். அடுத்து இப்போ 25-26 ஒரு 13,807 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்காங்க. எவ்வளோ? 13,807 கோடி ரூபாய். இதுல நமக்காக மட்டுமே தமிழகத்தில் இருக்கிற பறையர் பல்லர் அருந்ததியர் மக்களுக்கு மட்டுமே செலவு பண்ணணும்னு ஒதுக்கிற பணத்துல இருந்து 4,417 கோடி எடுத்து இந்த ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பணத்தை தரார். நாம ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களுக்கும் பணத்தை தரத்தை நாம தடுக்கல. ஆனால் இந்த சமூக மக்கள் தமிழகத்தில் இருக்கிற பல்லரோ பறையரோ உயர வேண்டும் என்று அரசு ஒதுக்கிய காசு எடுத்து, இந்த சொல்லுவாங்கல்ல ஊராமுடி நெய்ய என் பொண்டாட்டி கையன்னு, அந்த மாதிரி நமக்கு ஒதுக்கின பணத்தை எடுத்து எல்லா மக்களுக்கும் செலவு செய்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், நம்ம சிஎம். இன்னொன்னு 2022-23 நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த ஆதிராட நல பள்ளியில படிக்குது இல்லையா, அந்த பள்ளியில கக்கூசு சரியில்லை, கிளாஸ் ரூம் சரியில்லை, போர்டு சரியில்லைன்னு ஒரு 200 கோடி ரூபாயை ஒதுக்குறாங்க கவர்மெண்ட். அதாவது அந்த திட்டத்தில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கி இந்த பள்ளிக்கூடத்தெல்லாம் சீர் பண்ணணும். இந்த பரப்பிள்ளைங்க போய் படிக்கிற பள்ளிக்கூடம் உட்காரத்துக்கு வசதி இல்லாமல் இருக்கு, அங்க கக்கூஸ் இல்லை, ஒண்ணுக்கு போக முடியல, அதால 120 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டு நீங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, ஒரு 120 கோடி ரூபாய் ஒதுக்கிட்டு எவ்வளவு செலவு போடலாம்?
வெறும் 2 கோடி ரூபாயை செலவு பண்ணிட்டு என் புள்ள ஒழுங்கா பள்ளிக்கூடத்துல படிக்கிறதுக்கு ஒதுக்கின 180 கோடியில வெறும் 2 கோடி ரூபாயை செலவு பண்ணிட்டு 118 கோடி, எவ்வளவு? 118 கோடி ரூபாயை திருப்பி அனுப்பியவர் தான் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். இந்த ஆட்சிக்கு பேர் தான் சமூக நீதி ஆட்சி. இன்னொன்னு, 2021 ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து 2317 கோடியை திருப்பி அனுப்புறாரு செலவு பண்ணாம. நாமெல்லாம் ஒரு 300 ரூபா 400 ரூபா இல்ல 200 ரூபான்னு 100 நாள் வேலைக்கு போகிறோம். இந்த சமூகத்தை உயர்த்துவதற்காக ஒதுக்கப்பட்ட பணத்திலிருந்து 2317 கோடியை செலவு பண்ணாம திரும்பி அனுப்புறாரு. அதே மாதிரி 22-23 3285 கோடியை செலவு பண்ணாம அனுப்புறாரு. இந்த 3285 கோடி இருந்தா நம்ம ஊர்களில் எத்தனை வீடை கட்டித்தரலாம், எத்தனை தண்ணி இல்லாத இடத்துக்கு தண்ணியை கொண்டு போகலாம், எத்தனையோ இடங்களில் பட்டியல் சமூக மக்கள், குறிப்பா பறையர் சமூக மக்கள் செத்தான்னா அந்த பணத்தை எடுத்துட்டு போறதுக்கு வழி இருக்கா? அந்த ரோடு போட்டுக்கலாம்ல. நீங்க இந்த அரசு சமூக நீதி அரசுன்னு சொல்லுது. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கர்நாடகாவில் இதே மாதிரி பிரச்சனை, நம்ம பக்கத்து ஸ்டேட்ல சுடுகாட்டுக்கு பட்டியல் சமூக மக்கள் பிணங்களை எடுத்து போறதுல பிரச்சனை இருந்தது. அந்த அரசு என்ன பண்ணுச்சுன்னா, ஒரே ஆண்டு 89 கோடி ரூபாய் நமக்காக ஒதுக்கின பணம் இருக்குல்ல, அந்த பணத்திலிருந்து அவன் செத்தா அந்த பணத்தையாவது எடுத்து போறதுக்கு வழி பண்ணுங்க அப்படின்னு ஒரே ஆண்டுல 89 ரூபாயை ஒதுக்கி எங்கெல்லாம் பட்டியல் சமூக மக்கள், பறையர்கள், அந்த ஊர்ல இருக்கிற எஸ்சி மக்கள் பணத்தை எடுத்து போறதுக்கு பிரச்சனை இருக்கோ அந்தந்த இடங்களில் இருக்கிற எல்லா நிலங்களையும் ஆக்கிரமித்து ரோடு போட்டான். 2 வருஷமா அந்த ஊர்ல எஸ்சி பணத்தை தூக்கி போறதுல பிரச்சனை நடக்குதுன்ற நிகழ்வே இல்லை. ஆனா இங்க பாருங்க, இன்னமும் தமிழகத்துல பல ஊர்கள்ல நாம செத்தா நிம்மதியா சுடுகாட்டு போவதற்கு இந்த அரசாங்கம் வழி போட்டிருக்கா, ரோடு போட்டிருக்கா? நான் என்ன சொல்றேன், பொது பணத்திலிருந்து போடாத, எங்களுக்காக ஒதுக்கப்பட்ட பணம் இருக்குல்ல, அந்த பணத்தை தான் எங்களுக்கு சரியா செலவு பண்ணல, கொஞ்சம் நாங்க செத்த பிறகாவது எங்களை கொண்டு போறதுக்காவது நீ செலவு பண்ணணும் அப்படின்னு நாம இந்த அரசாங்கத்துக்கிட்ட கேட்கிறோம். இன்னொன்னு, நம்ம பிள்ளைங்கள்லாம் இந்த SC ST ஹாஸ்டல்ல படிக்குது இல்ல, இந்த பிள்ளைங்களுக்கு ஒரு மாதத்திற்கு 1400 ரூபாய் ஒதுக்குறாங்க. அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு 50 ரூபாய். ஒரு நாளைக்கு 50 ரூபாய்னா ஒரு வேலைக்கு 15 ரூபாய். 15 ரூபாயில ஒரு 12வது படிக்கிற புள்ள, நம்ம புள்ள எப்படி சாப்பிட்டு அது வலுவா வளரும், அதோட உடம்பும் மூளையும் எப்படி வளரும்? நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜெயில இருக்காங்கல்ல கைதிங்க, தப்பு பண்ணிட்டு போறாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 135 ரூபாயை அரசாங்கம் செலவு பண்ணுது. படிக்கிற பிள்ளைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒரு நாளைக்கு 50 ரூபாய் செலவு பண்றாரு. ஜெயில இருக்கிற கைதிகளுக்கு 135 ரூபாய் செலவு பண்றாங்க. இதை விட இந்த போலீஸ் நாய் வளர்க்குறாங்க இல்லையா, ஏதாவது குற்ற சம்பவம் நடந்தா ஒரு நாய் வருது, அந்த நாய்க்கு சாப்பாட்டுக்கு ஒரு நாளைக்கு 200 ரூபாய். நம்ம பிள்ளைக்கு ஒரு நாளைக்கு 50 ரூபாய். நான் என்ன சொல்றேன், தமிழக அரசு நீங்க உங்க காசு எடுத்து செலவு பண்ணாதீங்க, எங்களுக்காக ஒதுக்குறாங்கல்ல, ஒவ்வொரு ஆண்டும் ஒரு 16,000 கோடி 15,000 கோடி 17,000 கோடி ஒதுக்குறாங்களே, அந்த பணத்தை முழுமையா செலவு செய்யுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு இந்த பறையர் பெரியோ இந்த மூர்த்தியோ தேவை. அதே மாதிரி அரசு இந்த அம்பேத்கர் திட்டம்னு ஒன்று அறிவிச்சாங்க. அதுல மொத்த தொகையில ஒரு 17,000 கோடியில 2024-25 120 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. 2025-26 170 கோடி ரூபாய் ஒதுக்குனாங்க. அப்ப ஒதுக்கிட்டு ஒரு ஆளுக்கு 10 லட்சம் ரூபாய் லோன் தராங்க கவர்மெண்ட். அந்த லோனை 170 பேருக்கு மட்டுமே ஒதுக்கிட்டு, அந்த 170 கோடியில ஒதுக்கிட்டு கிட்டத்தட்ட அந்த வருடம் மட்டும் 2024-25 2500 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்கான், நான் தொழில் தொடங்கணும். யாரு அதுல? உன் புள்ள இருக்கலாம், என் புள்ள இருக்கலாம், என் தம்பி இருக்கலாம். அப்போ 2500 பேர் மனு போட்டத அந்த மனுவை அப்படியே கிடப்புல போட்டுட்டு அதுக்கு நிதி ஒதுக்கல. நீங்க ஆந்திராவில் பாருங்க,
ஒரு 2000 கோடி 3000 கோடி ஒதுக்குறான். ஒரு ஆளுக்கும் 25 லட்சம் ரூபாய். இந்த பட்டியல் சமூக மக்கள் இருக்கிற எஸ்சி மக்களாக இருக்கிற இவங்களுக்கு 2000 கோடியை ஒதுக்கி ஒவ்வொரு ஆளுக்கும் 25 லட்சம் ரூபாய் பணத்தை தரான். தமிழ்நாட்டில் எத்தனையோ கட்சி இருக்கு, எத்தனையோ இயக்கங்கள் இருக்கு. யாராவது இதை நாம கேட்டிருக்கோமா? இல்ல கேட்கிறாங்களா? இதை நம்ம பார்த்துருக்கிறோமா? எனவே இதையெல்லாம் கேட்பதற்கு தான் ஒரு புதுசா ஒரு இயக்கம் வேணும்னு நம்ம சொல்றோம். நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 14 அன்னைக்கு ஒரு கழிவுநீர் வாகனத்தை அரசு அறிமுகப்படுத்துது. கழிவுநீர் வாகனம்னா இந்த டிரைனேஜ் தண்ணி இருக்குல்ல, பீ தண்ணி, இந்த தண்ணியை கொண்டு போவதற்கு ஒரு வாகனத்தை லோன் தராங்க. அது அவங்களுக்கு வேண்டியவளே தந்தாங்க, சரி, அது கூட பரவாயில்ல. ஆனால் அந்த கழிவுநீர் வாகனத்துல அம்பேத்கர் கழிவுநீர் வாகனம்னு அம்பேத்கர் அந்த படத்தை ஒட்டி அம்பேத்கர் கழிவுநீர் வாகனம் வருது அப்படின்னு ரோடு முழுக்க சுத்த வர்றான். அப்ப என்ன அர்த்தம்? இப்போ கருணாநிதிக்கு அந்த மாதிரி இந்த திட்டத்தை வச்சு கருணாநிதி கழிவுநீர் அகற்று வாகனம் அப்படின்னு அரசு வைக்குமா? ஆனா அம்பேத்கர் படத்தை ஒட்டி அம்பேத்கர் ஆகணும்னா இவன் பீ வருவான், கக்கூஸ் தண்ணி அள்ளுவான், இந்த வேலைக்கு தான் இவன் லாக்கின்னு தமிழக அரசு செய்யுது. இதை செய்யக்கூடாதுன்னு தட்டி கேட்பதற்கு ஒரு இயக்கம் வேணும். இன்னொன்னு நீங்க பார்த்துருப்பீங்க, நம்ம ஊர்ல இந்த காட்டுமன்னார்குடியில் கூட, இங்க திட்டக்குடியில் கூட அரசாங்க பள்ளியில, நடுநிலை பள்ளிகள், அந்த ஊராட்சி பள்ளிகள்ல துப்புரவு வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. இந்த காலத்திலும் ஒரு ஆளுக்கு ஒரு மாசத்துக்கு 100 ரூபாய் சம்பளம் தராங்க. ஒரு மாசத்துக்கு அரசு பள்ளியில பெருக்கிறவங்களுக்கு 100 ரூபாய் சம்பளம் தந்தாங்க. அந்த 100 ரூபாய் சம்பளத்தை கேள்விப்பட்டு நான் தலைமைச் செயலாளர்கிட்ட போய் ஒரு மனு கொடுக்குறேன். இந்த மாதிரி இந்த காலத்திலயும் 100 ரூபாயில வேலை செய்யறாங்க அப்படின்ன உடனே அவர் நம்பல. இல்லைங்க, உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லியிருக்காங்க, நீங்க வந்து தவறா என்கிட்ட வந்து சொல்றீங்கன்னாரு. அப்போ நான் அந்த சங்கத்தில் இருக்கிற நம்ம காட்டுமன்னார்குடியில் இருக்கிற ஒரு அண்ணனுக்கு ஃபோன் போட்டு, இன்னார் பேசுறாரு, தலைமைச் செயலாளர்னா ஒரு முதலமைச்சர் மாதிரி இன்னார் பேசுறாருன்னு சொல்லாம, என்ன நீங்க எவ்வளவு மாசம் சம்பளம் வாங்குறீங்க, இந்தாங்க பேசுங்க, அதை சொல்லுங்க அப்படின்னு உடனே அவர் சொல்றாரு, ஏங்க நாங்கள் 100 ரூபாய் தாங்க சம்பளம் வாங்குறோம். அவனுக்கு தலைமைச் செயலாளர் சொல்றாரு, ஏங்க இந்த காலத்துல யாருங்க கொடுப்பாங்க 100 ரூபாய் சம்பளம் அப்படின்னு கேட்டபோது நம்ம அண்ணன் இயல்பா, ஏங்க சம்பளம் வாங்குற நான் பொய்யா சொல்ல போறேன், 100 ரூபாய் தான் வாங்குறேன், இந்த கவர்மெண்ட் அதான் தருது, அதையும் சேர்த்து ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை 1000 ரூபாயை தருகிறது அப்படின்னு சொல்ல வச்சேன்னு அவரே மிரண்டுட்டாரு. இல்லடா, இந்த காலத்திலும் திராவிட ஆட்சியில 100 ரூபாய் சம்பளமா அப்படின்னு. இதற்கு அப்புறம் அண்ணா நூற்றாண்டு விழான்னு ஒண்ணு நடந்தது. அப்போ முத்துவேல் கருணாநிதி இருந்தார் உயிரோட. அப்போ அந்த நூலகத்தை திறந்து வைத்த கருணாநிதி அவர்கள், இதோடு இந்த பள்ளிகளை வேலை செய்யற 100 ரூபாய் சம்பளம் வாங்குற இவருக்கெல்லாம் அரசு ஒரு கன்சாலிடேட் சேலரி, ஒரு குறிப்பிட்ட தொகையை தரும், அதே மாதிரி அரசு ஊழியருக்கான எல்லா சலுகைகளும் அவருக்கு தரணும் அப்படின்னு ஒரு அரசாணையை போடுறாரு. நாம இந்த அரசாணையை எடுத்துக்கொண்டு போய், எப்பா உங்க அப்பா தானே இதை போட்டாரு, உங்க அப்பா போட்டதை புள்ள கொஞ்சம் நிறைவேற்றேன் அப்படின்னு 3 மாத காலமாக அந்த சங்கத்து மக்களையும் இந்த ஊர் மக்களையும் வைத்துக்கொண்டு இந்த மூர்த்தி அலையிறதுக்கு ஒரு இயக்கம் தேவை. அதுதான் இந்த புரட்சி தமிழகம் வரையறுக்கிறது. நீங்களாம் ஒன்று பார்த்துருப்பீங்க, இந்த எஸ்சி எஸ்டி பள்ளிகளை கொண்டு போய் அரசு பள்ளியோட சேர்க்கணும், அதுக்கு நாங்க தான் கேட்டோம் அப்படின்னு ஒருத்தவங்க சட்டமன்றத்தில் பேசுனாங்க. இந்த அரசு பள்ளிகளை கொண்டு போய் அந்த ஆதிராவிட நல பள்ளிகளை பொது பள்ளியோடு சேர்க்க போறோம்னு 12 மணிக்கு சட்டமன்றத்தில் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறாங்க. 2 மணிக்கு நாங்கள் உட்காந்து பேசுறோம், யாரை கேட்டு இந்த பள்ளிகளை கொண்டு போய் நீ வந்து பொது பள்ளியோட சேர்க்கிற? நீங்க பார்த்துருப்பீங்க, சில கோயில் பிரச்சனை நடக்கிற போது ஊருக்கு நமக்கு சண்டை வந்துடும். சண்டை வந்த போது நம்ம வீட்டு பிள்ளைங்க ஊர் தெருவில் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் போய் படிக்க முடியுதா? பள்ளிக்கூடத்துக்கு யாராவது அனுப்புறோமா? அப்போ ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாச பண்டிதர்லாம் நாங்க பெரும்பான்மையா ஒரு ஊர்ல 100 பேர் இருக்குமா, அதுல 60 பேர் எஸ்சியா இருந்தா எங்களுக்குன்னு ஒரு தனி பள்ளி வையா அப்படின்னு அந்த காலத்துல வாங்கி கொடுத்தாங்க. ஏற்கனவே பிரச்சனை வரும்னு. நீங்க இந்த தென்காசி பக்கம் கூட பார்த்துருப்பீங்க, 4 குழந்தை பிள்ளைங்க போய் பள்ளிக்கூடத்துல ஒரு கடையில கை நீட்டி சாக்லேட் மிட்டாய் கேட்குது. உடனே அந்த கடைக்காரன் சொல்றான், யோ தம்பி, உங்களுக்கெல்லாம் கொடுக்க கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டிருக்கோம், ஊர் கட்டுப்பாடு போட்டிருக்கோம் அப்படின்னு அந்த கடைக்காரர் சொல்லுவாரு. அந்த பசங்க கேட்பாங்க, ஊர் கட்டுப்பாடா அப்படின்னா என்னங்க, நான் தான் காசு கொடுக்குறேன் மிட்டாய் கூட அப்படின்னு அந்த பசங்க கேட்கும். அப்போ
இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிற போது இந்த பள்ளியெல்லாம் எடுத்துட்டு மொத்தமாக கொண்டு போய் ஊர் தெருவில் பள்ளி வச்சோம்னா நாளைக்கு ஒரு தகராறு வருது. எவனோ ஊர் தெருவில் இருக்கிறான், ஒருத்தர் 2 பேர், நான் எல்லாரையும் மறிப்பாங்கன்னு சொல்லலை, எவனோ ஒருத்தர் 2 பேர் மறிக்கிறான்னா இந்த பிள்ளைங்க திரும்பவும் பள்ளிக்கூடம் போகுமா? அப்போ இந்த சமூக மக்கள் எப்படி படிக்க கூடாதுங்கிறத இந்த அரசு மறைமுகமா திட்டம் போடுதோ அப்படின்னு கேட்பதற்கு எங்களை போன்ற இயக்கங்கள் தேவை. இப்போ செந்துறையில பக்கத்தில் இருக்கிற செந்துறையில தமிழ்நாடு கிராம வங்கியில போய் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் 2 சவரம் நகை அடமானம் வைக்கிறார். 2 சவரம் நகையின் விலை 1,50,000 ரூபாய். இவர் லோன் கேட்டது அடமானம் வச்சது 50,000 ரூபாய். எல்லா ஃபார்மையும் ஃபில் பண்ணிட்டு நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்டு ஃபில் பண்றாங்களாம். இவர் என்ன சொல்லியிருக்காரு, நான் நகையை 1.5 லட்சம் ரூபாய் நகையை உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ எனக்கு 50,000 தான் கொடுக்குற, இன்னும் 1 லட்சம் ரூபாய் உங்ககிட்ட இருக்கு, என் சாதியை கேட்டு நீ என்ன புடுங்க போற அப்படின்னு பேங்க்லயே இங்கேயும் சண்டை. ஏடா சாதியை பார்த்து காசு கொடுக்குறேன்னா நீ நகையை என்கிட்ட கொடுத்துரு, காசை கொடு, அப்ப என்ன மயிருக்கு நீ என் ஜாதியை கேட்கிற அப்படின்னு சொன்ன பிறகு இல்ல இல்ல நீங்க உங்க ஜாதியை சொன்னாதான் அரசாங்கம் இந்த பணத்தை கொடுப்பேன்னு இப்போ ஒரு புது ரூல்ஸ் வந்திருக்கு, தயவு செய்து எங்ககிட்ட பிரச்சனை பண்ணாதீங்க, அரசாங்கம் கேட்க சொல்லுது அதால கேட்கறேன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் பறையர் சமூகம் தான் அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்ம்ல ஃபில் பண்ணி அந்த காசை வாங்கி வர்றாரு. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. இதையெல்லாம் தட்டி கேட்பதற்குத்தான் நம்மளை போன்ற இயக்கங்கள் இந்த தமிழகத்துல வரணும்னு நம்ம சொல்றோம். இப்போ ஏன் பறையர்னு சொல்றீங்க, யாரும் பறையர்னு சொல்லாதீங்க அப்படின்னு இங்க ஒரு பெருங்கூட்டம் அலையுது. யாராவது பறையர்னு சொன்னா செருப்பால் அடின்னு கூட இப்ப சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு, நீங்க இந்த பறையர் சமூக விடுதலைக்காக இங்க இருக்கிற பறையர் சமூக ஆட்கள் ஒண்ணு செய்வானா, காலையில ஏஞ்ச உடனே நாம் பறையன் நாம் பறையன் நாம் பறையன் ஒரு 10 முறை சொல்லுங்க, இந்த சமூகம் தானா விடுதலை அடைஞ்சு விடும். ஏன்னா மற்றவர்கள் நம்ம பறையர்னு சொல்லுவான், இழிவான்னு நினைக்கிறான் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் இந்த பறையர்னு பேரை சொன்னா நம்மளே நமக்கு ஒரு தாவா நினைச்சுக்கிறோம், அதால பறையர்னு சொல்லுங்க சொல்லுங்கன்னு ரெட்டமலை சீனிவாசன் சொன்னார். எவனாவது யாரா இங்க பறையர்னு சொன்ன, ஆமாடா நான் தான் பறையன், பின்னடா நான் தானே பறையன் அப்படின்னு நீங்க வெளியே சொல்லணும், அப்போதான் இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் மறையும்னு ரெட்டமலை சீனிவாசன் சொன்னார். இப்போ ஒரு வன்னியர் தன்னை வன்னியர் என்று சொல்லுகிற போது ஒரு முதலியார்னு சொல்லும் போது ஒரு பறையர்னு சொல்றோம், இதுல என்ன இருக்கு? ஆக இந்த பெயரை சொல்லத்தான் இந்த சமூகம் விடுதலை நோக்கி போகும்னு ரெட்டமலை சீனிவாசன் சொல்றாரு. அதன் அடிப்படையில் தான் இந்த பறையர்ன்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம். அண்ணன் சொன்னான்ல வேங்கவையில நாங்க போய் அந்த கலெக்டரை போய் சந்திக்கிறோம். அந்த கலெக்டர் சொல்லுது, ஏங்க அந்த ஊர்ல போய் நாங்க கேட்ட போது அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க, ஏங்க நாங்க டேங்க்ல இருந்து தண்ணி வாங்கி குடிக்கிறோங்க, அரசாங்கம் அந்த மலம் கலக்கப்பட்ட டேங்க்ல இருந்து குழாயை கட் பண்ணிட்டு வேற ஒரு இடத்துல இருந்து குழாயை கொண்டாந்து ஏற்கனவே தண்ணி வந்த குழாயில பொருத்தி தண்ணி வருது. அப்படி தண்ணி வருகிற போது அந்த அடிப்பம்பு இருக்குல்ல பைப்பு, அந்த பைப்புல வச்சு குடத்தை பிடிச்சோம்னா நாங்க திரும்பவும் பீ ஸ்மெல் வர்றதாவே உணர்றோம், ஏன்னா அந்த பீ தண்ணி வந்த பைப்பை ஒன்றும் மாத்தலைங்க அப்படின்னு அந்த ஊர் ஜனங்க சொல்றாங்க. சரி, நேரம் கலெக்டரை போய் பார்த்தோம். கலெக்டரை போய் பார்த்த உடனே கலெக்டர் என்ன சொன்னாங்க, முதல்ல இல்லை நாங்கள் அந்த பைப்பெல்லாம் மாத்திட்டோம் அப்படின்னாங்க. பிறகு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கேட்ட போது எல்லாரும் அண்ணன் ஒரு 7-8 இயக்கம் போயிருந்தோம். அப்புறம் ஏதோ ஒரு இங்கிலீஷ்ல ஒரு 2-3 கெமிக்கல் பேரை சொல்லி இந்த கெமிக்கலை இந்த பக்கம் ஊற்றி அந்த பக்கம் எடுத்து எல்லாத்தையும் கழுவிட்டு திரும்பவும் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியை அறந்தாங்கிக்கு அனுப்பி இந்த குழாய் வழியாக தண்ணீர் வந்தால் இது குடிப்பதற்கு உகந்த தண்ணி அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சிருக்கோம், காட்டவா அப்படின்னாங்க. நான் என்ன சொன்னேன், எங்க சப்ளார்ல இந்த பறையர் சமூக மக்களுக்கு செலவு பண்றதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் 15,000 கோடி 17,000 கோடி ஒதுக்குறான். அந்த பைப்பு மாத்தனா 1 லட்ச ரூபா செலவாகுமா? அது குறைஞ்சது ஒரு 200-300 மீட்டர் தான் இருக்கும். இல்ல அப்படி இப்படின்னு இங்க பாரு கலெக்டர், ஒண்ணு நீ மாத்து, இல்ல 1 லட்ச ரூபா கொடுத்து நான் மாத்துறேன். 1 லட்ச ரூபா பெரிய காசு இல்ல, நாங்க பாத்துக்கிறோம். எங்க சமூக மக்கள் கொடுக்குற தண்ணி அவனுக்கு ஒப்பணும் இல்ல, அதனால 1 லட்ச ரூபா கொடுத்து நான் மாத்துறேன், நீ ஒண்ணு மாத்த தேவைன்னு எங்களுக்கு கலெக்டருக்கு வாக்குவாதம். அதுக்கப்புறம் பிடிஓ கிட்ட வந்தோம்.
அந்த நான் சொல்றாரு, இல்லை இல்லை நீங்கள் போங்க நம்ம பார்க்கலான்னாரு. ஒன்று வேற கலெக்டர்கிட்ட சொன்னது தான், ஒன்று நீ மாத்து, இல்லைன்னா நாங்களே தோண்டி பைப்பை போட்டுறோம், ஒரு 1 லட்சம் செலவாக போகுது, என் அண்ணன் தம்பி குடிக்கிற தண்ணி நல்ல தண்ணியாக குடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவதற்கு இங்கே ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. கருணாநிதி வாழ்ந்தாரு, ஸ்டாலினும் வாழ்றாரு, உதயநிதி வாழ்வாரு, இன்ப நிதியும் வாழ்வாரு. அவங்களை வாழ வைப்பதற்கு அவங்க வகையறா இருக்குது, அவங்கள வாழ வைப்பதற்கு நம்ம எதுக்கு? நாம எதையாவது கொடுப்பானா, எதையாவது கிடைக்குமா, இல்ல அரசாங்கம் நமக்கு வேலை கொடுக்குமா, நம்ம பிள்ளைக்கு வந்து படிப்பு கொடுக்குமா அப்படின்னு நாம் ஏங்கிக் கொண்டிருக்கிற நிலையில கருணாநிதியை வாழ வைப்பதற்கு இந்த பறையர் சமூகம் தயாராக இருக்குன்னு சொல்லாமல் இருப்பதற்கு தமிழகத்துல ஒரு இயக்கம் தேவை. அதுதான் புரட்சி தமிழகமும் பறையர் பேரகம். எனவே இந்த மாநாடு முதல்ல நடக்க வேண்டிய மாநாடு, அந்த மாநாட்டுக்கு சிலர் தடங்கள் விதித்ததால உயர்நீதி வரவை சென்று உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற நீதியரசர்கள் இந்த மாநாட்டை நடத்திங்க, இல்லை காவல்துறையிலேருந்து சொன்னாங்க இந்த மாநாடு நடத்தினால் கலவரம் வரும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கு நீதியரசர் கேட்டாரு, ஏயா காவல்துறை, ஒருத்தனை கொல்ல போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது, ஏய் நீ சாப்பிடாத, உன் சாப்பாட்டில் விஷம் வச்சிருவாங்க அப்படின்னு ஒருத்தனை பட்டினி போடுறதா, இல்லை விஷம் யாரா வைப்பான்னு அவனை கண்டுபிடிக்கிறது போலீஸோட வேலையா? அப்போ ஒருத்தனுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னா நீ வீட்டுக்குள்ளே இரு, வெளியே வந்துடாத, நடமானா அவன் கைத்திருவான், இவன் குத்திருவான், அவன் வெற்றுவான்றது எப்படியா சரியா இருக்கும்? அதால நீங்க முறைப்படி இதற்கு அனுமதி தந்து அந்த நிகழ்ச்சிக்கு பாதுகாப்பு கொடுங்கன்னாங்க. அதே போல காவல்துறை இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி தந்து மிக சிறந்த பாதுகாப்பை கொடுத்திருக்கிறது. எனவே இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டிருக்கிற தீர்மானங்களை ஒவ்வொன்றா வாசிக்கிறேன், தயவு செஞ்சு நீங்க இதற்கு உங்கள் ஆதரவை கொடுங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடஒதுக்கீடு இந்த அருந்ததியருக்கு ஒரு 3% இடஒதுக்கீட்டை வந்து கருணாநிதி தான் கொடுத்தாரு. நாங்க சொன்னோம் மொத்தமா கூட சேர்த்து கொடுத்துருங்க, ஒரு 10-15 வருஷம் அருந்ததியரே இருக்கட்டும்னு எல்லாரும் பேசுனாங்கல்ல. ஒரு சின்ன புள்ளி விவரத்தை சொல்றேன் கேளுங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் 2010 92 பேராசிரியர்களை வந்து நியமனம் பண்றாங்க. ஒரு பேராசிரியரோட சம்பளம் குறைந்தபட்சம் எடுத்த உடனே 1 லட்சம் ரூபாய். அதில் 92 இடங்களை வந்து கால்ஃபர் பண்ணுறான், 92 இடம் காலின்னு. அதில் 20 இடங்கள் அருந்ததி இருக்கு. மற்றபடி பறையர் பல்லர் வேற எந்த கேஸ்ட்டுக்கும் 0 தான். அதே மாதிரி 2010 அண்ணா மதுரை கிளை, அண்ணா யூனிவர்சிட்டி மதுரை கிளையில் ஒரு 25 இடங்கள், அதில் 6 இடங்கள் அருந்ததிக்கு, பறையனுக்கு ஒன்றும் இல்லை. அதாவது வேலூரில், திருவள்ளூர் வேலூர் 2010 மொத்த இடங்கள் 6, அதில் 2 அருந்ததியர், மற்றது யாருக்குமே ஒன்றும் இல்லை. 2010 திருச்சி பாரதிதாசனில் 12 இடங்கள், 3 அருந்ததி இருக்கு, எஸ்சிக்கு பறையருக்கோ பல்லருக்கோ ஒன்றுமே இல்லை, 0. இப்படி மதுரை காமராசரில் 15, அதில் 2 அருந்ததி இருக்கு, எஸ்சி மற்ற ஆளுக்கு ஒன்றும் இல்லை. திருச்சியில் 10, அதில் 3 அருந்ததி இருக்கு, பறையருக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 450 இடங்கள் நிரப்பப்பட்டன. அதில் கிட்டத்தட்ட ஒரு 200 பேராசிரியர்கள் வெறும் அருந்ததியராக நியமிக்கப்பட்டிருக்கான். ஒருத்தன் கூட பறையதில் வாஜார ஆகலை. திரும்பவும் நம்ம சமூகத்திலேருந்து ஒருத்தன் ப்ரொஃபஸர் ஆகணும்னா இவெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி 40 வருஷம் ஆகும். அப்போ தான் உன் பிள்ளையோ உன் தம்பியோ திரும்பவும் ப்ரொஃபஸராக போக முடியும். எனவே இதை கேட்பதற்கெல்லாம் இங்கே நம்மை போன்ற ஒரு இயக்கம் தமிழகத்திற்கு அவசியம். இந்த தீர்மானங்களை படிச்சிடுறேன். முதல் தீர்மானம், சென்னை மற்றும் மாவட்ட நகரங்களில் சேரி பகுதியில் வைக்கும் பறையர்களை சொந்த நிலத்திலிருந்து அந்நியப்படுத்தி அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க வைக்கும் அகதி முகாம் முறையை கைவிடு. குடிசை பகுதியில் வாழ்ந்த பறையர்களின் சொந்த நிலத்தை அபகரித்து கண்ணகி நகர், எழில் நகர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரி இடப்பயிற்சி செய்வதை தடுத்து நிறுத்து. 5 சென்ட் நிலம் கொடு. நீங்கள் இது சென்னையில் முதல்ல அப்புறப்படுத்தினாங்க. இப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நகரங்களில் இருக்கிற பறையர் சமூக மக்களை அப்புறப்படுத்தி அந்த நிலத்தை வேற ஒருத்தருக்கு கொடுப்பதற்கான முயற்சி எல்லா இடத்திலும் நடக்குது. 2வது, இலவசங்களை முழுமையாக ஒழித்து திராவிட ஆட்சி காலத்தில் பறையர்களின் வாழ்வாதாரத்திற்கு நிலம் வழங்கும் திட்டத்தை 3 ஏக்கர் குடும்பத்திற்கு வழங்கு. பறையர் உள்ளிட்ட பட்டியலின மக்களை பொருளாதார உயர்வுக்கு
65,000 கோடி நிதி தேவைப்படும் பட்சத்தில் வெறும் 16,000 கோடியை ஒதுக்கிவிட்டு மத்திய அரசு வழங்குகிற நிதியை முழுவதுமாக செலவு செய்யாமல் திருப்பி அனுப்பும் திராவிட மாடல் முறையை கைவிடு. பொதுபட்சிலிருந்து தனியாக பறையர்களின் சமூக மூலதனத்தை உயர்த்துவதற்கு பொருளாதார திட்டங்களை கொடு. பறையர் சமூகங்கள் வசிக்கும் பகுதிகளில் ஊடுருவும் சினிமா, வன்முறை மற்றும் போதை கலாச்சாரத்தை ஒழித்து டாஸ்மாக் கடைகளை நிரந்தரமாக மூடு. ஆதிராவிட நல விடுதிகளின் பெயரை சமூக நீதி என சூட்டியதைப் போல ஆதிதிராவிடர் குடியிருப்பு மேம்பாட்டு மற்றும் பொருளாதார மேம்பாட்டு போன்ற திட்டங்களில் ஒட்டியுள்ள ஆதிதிராவிடர் என்ற பெயரை நீக்கி மத்திய அரசுக்கு 1975-85 இந்த பறையர் பயிற்சியை செய்த சமூக பறையர்களை கௌரவித்து தேச காப்பாளர்கள் அறிவிக்கணும். அதே மாதிரி பறையரோடு ஒட்டியிருக்கிற 7 சமூகங்களை அந்த சாதிவாரி கணக்கெடுக்கிற போது பறையர்னு குறிப்பிடணும். அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் குளோபல் பறையா, அதாவது ஒதுக்கப்பட்ட மக்கள் இன்டர்நேஷ்னல் அகராதியில் பறையருக்கு அர்த்தம் இருக்குது, அதை மத்திய அரசு நீக்கணும் அப்படின்னு ஒரு கையெழுத்து இயக்கத்தையும் தொடங்கி அதையும் தீர்மானமாக போட்டிருக்கோம். இந்த கையெழுத்து இயக்கத்தை கடந்த ரெட்டமலை சீனிவாசன் பிறந்த நாளில் தமிழகத்தின் செந்தமிழன் சீமான் அவர்கள் கரங்களால் அந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டது. அந்த கையெழுத்து இயக்க போர்டு கீழே இருக்குது. எல்லாரும் அதில் கையெழுத்திட்டு தங்கள் ஆதரவை நல்க வேண்டும். எங்கெல்லாம் இந்த பறையர் சமூக மக்களுக்கு இடையூறு நடக்கிறதோ அதை தட்டி கேட்பதற்கு பறையர் என்ற பெயரால் இன்னொரு இயக்கம் தேவைப்படுகிறது. அந்த இயக்கம்தான் புரட்சி தமிழகம் பறையர் பேரவை. இந்நேரம் இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு ஒத்துழைப்பு நல்கிற அனைவருக்கும் நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.